Good morning, students. இந்த அறிவியல் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் டேர்முக்குரிய லெசன் எல்லாமே என்ன செஞ்சாச்சு, நம்ம முடிச்சாச்சு. ஆல்ரெடி ஃபினிஷ் ஃபஸ்ட் டேர்ம் லெசன்ஸ். அதில் அன்றைக்கி நான் ஃபஸ்ட் 3 லெசன் மொத்தம் நமக்கு இந்த லெசன் கிடையாது. இந்த லாஸ்ட் லெசன் கம்ப்யூட்டர் லெசன் என்ன செய்யாது, அதை அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது கிடையாது, நமக்கு அதை டெலிட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு கிடையாது. மொத்தமாக 6 லெசன்ஸ் தான். மெஷர்மெண்ட்ஸ், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், மேட்டர் அரவுண்ட் அஸ், த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், அப்புறம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். சரி, இந்த 6 லெசன்ஸ் தான். அதாவது அளவீடுகள், விசையும் இயக்கமும், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், தாவர உலகம், விலங்குலகம், உடல் நலமும் சுகாதாரம். அதுலேயும் நிறைய என்ன செஞ்சுருக்காங்க, உள்ளே இருந்து இந்த 6 லெசன்ஸ்லேயுமே நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. 6 பாடங்கள்லேயுமே நிறைய என்ன செஞ்சுருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அன்றைக்கி 3 பாடங்களில் எதெல்லாம் தான் உண்டு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி அதை போல் ஃபஸ்ட் லெசனை என்ன சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை நம்ம அதோட கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னால் 4வது லெசன், 4th லெசன்லேயும் 5th லெசன்லேயும் 6th லெசன்லேயும் எதெல்லாம் உண்டு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்காங்க. 4th லெசனில் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸில் இன்ட்ரொடக்ஷன் உண்டு. சரியா? அப்புறம் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பிளான்ட்டுடைய ஃபார்ம்ஸும் அதனுடைய ஃபங்க்ஷனும் என்ன செய்ய உண்டு. அப்புறம் ரூட் சிஸ்டமும் ஷூட் சிஸ்டமும், ரூட் சிஸ்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது மாதிரி ஷூட் சிஸ்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ இவ்வளோ தான் என்னது இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸில் நம்ம படிக்க வேண்டியது. அதை தான் நான் நடத்துன்னு கவனிச்சிருப்பீங்க. தாவர அறிமுகம் என்ன அப்படின்னா, அறிமுகம் உண்டு தாவர உலகத்தில். அப்புறம் தாவரத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல்கள். அப்புறம் என்ன தொகுப்பு உண்டு, வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. சரியா? இதுதான் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸில் உள்ள படிக்க வேண்டிய நமக்குரிய எக்ஸாமுக்குரிய பரிச்சை. இந்த மாத கடைசியில் நமக்கு டேர்ம் எக்ஸாம் உண்டு, மந்த்லி டெஸ்ட் உண்டு. இதுக்கு இந்த 6 பாடத்திலிருந்து என்ன செய்யப்படும், மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு என்ன செய்யப்படும், வினாக்கள் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக, அப்புறம் பொறுத்துக, அப்புறம் 2 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், அப்புறம் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே உண்டு. அதனால் நல்லா என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நல்லா உட்காந்து என்ன செஞ்சுட்டே இருங்க, வீட்டில் உட்காந்து படிச்சுட்டுருங்க. சரிதானா? அடுத்து நெக்ஸ்ட் த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், அதில் அதே போல் இன்ட்ரொடக்ஷன் உண்டு. அப்புறம் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அப்புறம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் இதை பற்றி ஒரே இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கும். அது எதை பற்றினா அமீபாவை பற்றி என்ன செய்யறீங்க, அது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், அதை பற்றி படிக்கும். அப்புறம் அது உண்டு. அப்புறம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் உண்டு. அப்புறம் அடாப்டேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கீழே எதெல்லாம் உண்டு அப்படின்னா ஃபிஷ்ஷும் பேட் மட்டும்தான். மற்றெல்லாம் லிசார்ட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. நான் நடத்துனதே சொன்னேன். இந்த 2 தான் நான் நடத்தியிருக்கேன். அந்த 2 நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அதில் இவ்வளோ உண்டு. சரி, அதுதான் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸில். விலங்குலகத்தில் என்னெல்லாம்னா அறிமுகம் உண்டு. அப்புறம் ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள், அந்த தலைப்பில் உள்ளதெல்லாம் உண்டு. அதில் ஒரு செல் உயிரினங்களில் எதை பற்றி நல்லா தெளிவாக படிக்கும் அப்படின்னா அமீபாவை பற்றி படிக்கும், பல செல் உயிரிகள். அப்புறம் ஒரு செல் உயிரிக்கும் பல செல் உயிரிகளை பற்றி படிக்கும்போது அதுக்குடைய வேறுபாடுகளும் ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கிடணும். அப்புறம் விலங்கினங்கள் தாங்கள் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ற தங்களை தகவமைத்துக் கொள்ள, விலங்குகளின் தகவமைப்பில் எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா மீனை பற்றியும் தவளையை பற்றியும் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். சரி, அதை பார்த்து நல்லா என்ன செஞ்சுக்காங்க. இதுதான் 5th லெசனில் உள்ளது, 5வது பாடத்தில் உள்ளது. அடுத்த 6th லெசன் என்ன அப்படின்னா உடல் நலமும் சுகாதாரமும். அதில் என்னெல்லாம் உண்டு அப்படின்னா அறிமுகம், அதே போல் அறிமுகம் உண்டு. அப்புறம் 6.1 அந்த உணவினுடைய ஊட்டச்சத்துக்கள். எத்தனை ஊட்டச்சத்துக்கள் படித்தோம், 6 ஊட்டச்சத்துக்கள் படித்தோம்ல. அந்த ஊட்டச்சத்துக்கள், அந்த உணவினுடைய ஊட்டச்சத்துக்கள் அது இதில் இருக்குது, அது குறைபாட்டினால் என்ன நோய்கள் உண்டா, இதெல்லாம் பற்றி படிக்கணும். அதுபோக 6.2 நேரம் உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்துக்களில் எது மாத்திரம்தான்
உடல்நலம் ஊட்டச்சத்தில் அந்த உடல்நலம் என்றால் என்ன, ஊட்டச்சத்து அதெல்லாம் இது பண்ணிவிட்டு உடற்பயிற்சியை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதை என்ன செஞ்சுக்கணும். உடற்பயிற்சி மட்டும் உண்டு, ஃபிசிக்கல் ஓய்வு அதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன நடத்தும் போது அந்த இதை உடற்பயிற்சி அது உண்டு. அதே போல் அதில் இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் 6.1 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட், அப்புறம் 6.2 ஹெல்த் அண்ட் நியூட்ரியன்ட்ஸ். அதில் என்ன உண்டு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உண்டு. சரிதானே, அதை பார்த்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம இன்றைக்கி உங்களை என்ன படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் லெசனை நல்லா என்ன செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தேன், படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் நம்ம அதில் உள்ள கேள்விகளை நம்ம என்ன செய்வோம், அதில் உள்ளதை என்ன செய்வோம் பார்ப்போம். முதலாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அல்லது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். The girth of a tree can be measured by, girth அப்படின்னா circumstances, சுற்றளவு. The girth of a tree can be measured by which instrument அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. ஒன்று ஏ என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கேல். பி என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் ராட். சி என்ன கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ரூலர். டி என்னது, மெஷரிங் டேப். இதில் which one is correct, எது கரெக்டானது, மெஷரிங் டேப் தான் என்னது கரெக்டான ஆன்சர். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இன்றைக்கி படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நேரடியாக நம்ம பார்த்தோம், ஒரு பார்த்தோன்னா நீங்கள் உடனே ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. இந்த இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து நான் கேட்குற கொஸ்டினுக்கு அந்த இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்ருப்பீங்க, ஆன்சர் பண்ணிக்காங்க. அதில் ஒருவேளை படிக்காமல் இருந்தாலும் அதை பார்த்து நாம் இது பண்ணும்போதே, ரிவைஸ் பண்ணும்போதே நல்லா மனதில் என்ன செஞ்சுக்காங்க, பதித்து போடுங்க. அப்புறம் அந்த கன்வர்ஷன் ஆஃப், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது, மீட்டர் அளவுகோலா, மீட்டர் கம்பியா, பிளாஸ்டிக் அளவுகோலா, அளவு நாடாவா? இதில் எது தான் பயன்படுகிறது, ஒரு மரத்தின் சுற்றளவுக்கு சுற்றளவை அளவிடுவதற்கு பயன்படுத்த முடியும், அளவு நாடாவை தான் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அதாவது மெஷரிங் டேப்பை தான் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் என்ன, நம்ம படிச்சிருக்கோம். எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். அப்படியானா இப்போ 7 மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா அதை எதால் பெருக்கணும், 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்கினா எவ்வளவு, 700. அப்போ எத்தனை சென்டிமீட்டர், 7 மீட்டர் என்பது 700 சென்டிமீட்டர். The conversion of 7 meter into centimeter gives 70 centimeter-ஆ, 7 centimeter-ஆ, 700 centimeter-ஆ, 7000 centimeter-ஆ? 1 meter is equal to 100 centimeter. Therefore 7 meter is equal to 700 centimeter. எவ்வளவு சென்டிமீட்டர், 700 சென்டிமீட்டர். அப்புறம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, quantity that can be measured is called, it is a very important question. The quantity that can be measured is called physical quantity, measurement, unit, motion. எது, which one is correct, measurement is என்னது கரெக்ட். சரியா, மெஷர்மெண்ட் சரியா. ஒரு அளவை அளவிடும் முறைக்கு என்னென்று பெயர், அளவீடு என்று பெயர். அதான் நம்ம பாடத்தினுடைய தலைப்பே அதுதான், வாட் இஸ் மெஷர்மெண்ட் அல்லது அளவீடுகள் என்பது தான் தலைப்பு. அப்போ வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, ஒரு அளவை அளவிடக்கூடிய முறைக்கு பெயர் தான் என்ன பெயர், அளவீடு என்று பெயர். இயல் அளவீடா, அளவீடா, அலகா, இயக்கமா அப்படின்னு பார்த்தோன்னா அதில் சரியானது என்னது தான், அளவீடுங்கிறது தான் என்னது சரியான ஒரு ஆன்சர் ஆகும். சரி, அப்போ வாட் இஸ் மெஷர்மெண்ட், quantity that can be measured is called, quantity that can be measured is called என்னது measurement. சரியா. அடுத்தது choose the correct one அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்கு. அதில் எதுதான் கரெக்டானது, இருக்கிற யூனிட்லேயே நம்ம லென்த்துக்கு மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டில் இருக்கிறதுலே நல்ல பெரிய யூனிட் என்னது தான் கிலோமீட்டர். கிலோமீட்டருக்கு அடுத்தது லெஸ் தென் கிலோமீட்டருக்கு அடுத்தது என்னது மீட்டர். அடுத்தது என்னது சென்டிமீட்டர். அடுத்தது என்னது
மில்லிமீட்டர். சரியா? அப்போ எதுதான் which one is correct? கிலோமீட்டர் less than மீட்டர், அப்புறம் அது சென்டிமீட்டர், அதை விட சின்னது வந்து என்னது மில்லிமீட்டர். சரியா? இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் என்னது கரெக்ட் தான் என்னது கரெக்டான ஒன்று. சரிதானா? இது இதில் இது பண்ணோம் அப்படின்னா கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். சரியா? இது இருக்கிற சிறிய லென்த் அலகு வந்து என்ன அலகு? மில்லிமீட்டர். அதை விட கொஞ்சம் பெரிய அலகு வந்து என்னது சென்டிமீட்டர், அதை விட பெரிய அலகு மீட்டர், பெரிய அலகு வந்து என்னது கிலோமீட்டர். சரியா? இப்போ நம்ம படிக்கும்போது படித்தோம் இல்லையா, வீட்டிற்கும் ஸ்கூலுக்கும் இடையில் உள்ள தொலைவை அளக்கிறதுக்கு, அல்லது சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையில் உள்ள தொலைவை அளப்பதற்கு இதெல்லாம் என்ன அலகு பயன்படுத்தப்படுகிறது? 100 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர், அந்த மாதிரி கிலோமீட்டர் இருக்கிற அலகு என்ன செய்கிறது? பயன்படுகிறது. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அளவோடு பயன்படுத்தி எதை அளவிடும்போது, நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக இருக்கணுமா, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணுமா, புள்ளிக்கு வலதுபுறமாக இருக்கணுமா, வசதியான ஏதாவது ஒரு கோணத்தில் இருக்கணுமா? அப்படி இல்லை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. அப்போ தான் என்ன உண்டாகாது? தோற்றப்பிழை என்ன செய்யாது? பேரலக்ஸ் எரர் என்ன செய்யாது? உண்டாகாது. சரியா? பேரலக்ஸ் எரர்ஸ் என்ன செய்ய உண்டாகாது. சரியா? அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக அளவிட வேண்டும். சரி, அதான் while measuring length of an object using ruler, the position of your eye should be எப்படி இருக்கணும்? Vertically above the point where the measurement is to be taken. B answer தான் என்னது? அதான் வெர்டிகலாக அந்த above the point where the measurement is to be taken. அதுதான் என்ன செய்யணும்? இது பண்ணப்படுகிறது. சரிதானா? அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்தது வந்து என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதில் சரியான தவறா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? we can say that mass an object is 126 கிலோகிராம். நம்ம அதுக்கு சொல்லுவோம், மாஸை இது பண்ணுறதுக்கு என்ன தான் சொல்லுவோம்? எந்த அளவு தான் சொல்லுவோம்? கிலோகிராம்ங்கிற அளவு தான் சொல்லுவோம், அந்த யூனிட்டை தான் சொல்லுவோம். அதனால் இது 126 கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து என்னது தான்? ட்ரூ. சரியா? ட்ரூ. அதாவது நிறையை 126 கிலோகிராம் என கூறுவது சரியே. சரிதானே? அது சரிதான். ஏன் அப்படின்னா, நிறைய அளவிடுவதற்கு என்னது? கிலோகிராம், கிராம், அந்த மாதிரி அளவுகள்லாம் என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. அதில் கிலோகிராம், இதில் கிலோகிராம்ங்கிறது சரியாக நிறைக்குரிய சரியான அழகு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து என்னது தான் இது? சரி, இந்த கூற்று எப்படிப்பட்டது? சரியானது. சரி, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் என்னது? கரெக்ட். அடுத்த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும். அவருடைய அளக்க முடியுமா? செஸ்ட்டை வந்து length of one's chest can be measured by using meter scale. மீட்டர் ஸ்கேலை வச்சு டெஸ்ட்டாக மெஷர் பண்ண முடியாது. சரி, இப்போ இந்த போலீஸ்க்கெலாம் ஆள் எடுக்காங்க. அப்போ அவங்க எடுக்கும்போது அவங்க மார்பை எதை வச்சு தான் அளப்பாங்க? மெஷரிங் டேப்பை வச்சு தான் என்ன செய்வாங்க? அளப்பாங்க. எதை வச்சு அளக்க முடியாது? மீட்டர் ஸ்கேலை வச்சு என்ன செய்ய முடியாது? அளவிட முடியாது. அதனால் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் வந்து என்னது? இந்த கூற்று வந்து எப்படிப்பட்டது? தவறானது. ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும் அப்படிங்கிற அந்த கூற்று வந்து எப்படிப்பட்டது? தவறானது. லென்த் ஆஃப் ஒன்ஸ் செஸ்ட் கேன் பி மெஷர்ட் பை யூஸிங் மீட்டர் ஸ்கேலுங்கிறது வந்து என்னது? ஃபால்ஸ். சரியா? ஃபால்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா 10 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். அந்த கூற்று எப்படிப்பட்டதா? சரியானது. சரியா? 10 மில்லிமீட்டர்ஸ் மேக் 1 சென்டிமீட்டர். அது வந்து என்ன? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னதான்? ட்ரூ. சரியா? அடுத்தது முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும். இல்லையா? அது அந்த காலத்தில் தான் என்ன செஞ்சாங்க? முழம், ஜான் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினாங்க. இப்போ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க? இப்போ வந்து மீட்டர் ஸ்கேல் அல்லது மீட்டர் அளவுகோல் அல்லது மீட்டர் கம்பி, பிளாஸ்டிக் அளவுகோல், அளவு நாடா இப்படிப்பட்ட இதை வைத்து தான் என்ன செய்யப்படுகிறது?
நீளம் என்ன செய்யப்படுகிறது, அளவிடப்படுகிறது. அதனால் முலம் என்பது நீளத்தை அளவிட நம்ப தகுந்த முறை அப்படிங்கிறது என்னது, தவறாகும். என்னதாகும், தவறாகும். சரியா? அதை a hand span is a reliable measure of length. This statement is என்னது, false. சரிதானா? அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஸ்ஐ அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகுமுறையாகும். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் கேட்டால் எஸ்ஐ யூனிட் நமக்கு தெரியும் இல்லையா? பன்னாட்டு அலகுமுறை அல்லது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல், அது வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதுக்காக தான் அந்த முறையை என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. எஸ்ஐ அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகுமுறையாகும். சரிதானா? சரி. சரியா? அதே போல் த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் அக்செப்டட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட். சரி, உலகத்தில் எல்லா பகுதியிலும் என்ன செய்யப்படுகிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரிதானா? அடுத்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா fill in the blanks, fill up the blanks. என்னது, fill up the blanks. சரி, SI unit of length is symbolically represented as. சரியா? SI யூனிட்டை வந்து நமக்கு பொதுவாக நீளத்தை அளவிடுவதற்கான SI அலகு என்ன அப்படிங்கிறத SI யூனிட் வந்து என்னது, மீட்டர். என்னது, மீட்டர். சரி, SI அலகு முறையில் நீளத்தின் அலகு வந்து என்னது, எந்த அலகு தான் SI அலகு, மீட்டர். சரியா? மீட்டர். அதில் சிறிய அலகுகள் பயன்படுகிறது. ஆனால் பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட SI அலகு வந்து என்னது தான், மீட்டர். சரியா? அடுத்தாப்புல நெக்ஸ்ட் 500 கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ கிலோகிராம். 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு 0.5 கிலோகிராம். சரியா? 500 கிராம் வந்து எவ்வளவு, 0.5 கிலோகிராம். சரியா? அது என்ன அப்படின்னா 1000 என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஏன்னா 1000 கிராம் தான் என்னது ஒரு 1 கிலோகிராம். அதனால் வந்து அதை 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.5 என்ன செய்யும், வரும். சரியா? 500 கிராம் அப்படின்பது எத்தனை கிலோகிராம், 0.5 கிலோகிராம். 0.5 கிலோகிராம். அது பிறகு நம்ம அப்பவுமே பார்த்தோம், டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு எந்த அலகால் அளக்கப்படுகிறது, எந்த அலகால் அளக்கப்படுகிறது, கிலோமீட்டர் என்ற அலகால் என்ன செய்யப்படுகிறது, அளக்கப்படுகிறது. சரியா? அதை நீளத்திற்கான அலகிலேயே மிக அதிகமான அலகு வந்து எந்த அலகு தான் பயன்படுத்தப்படுகிறது, மிக அதிகமான தூரங்களுக்கு கிலோமீட்டருங்கிற யூனிட் தான் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்ட் இன் கிலோமீட்டர். என்னது, கிலோமீட்டரில் குறிக்கப்படுகிறது. அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர், அது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, 7 மீட்டர் எப்படி சென்டிமீட்டராக என்ன பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா ஒரு மீட்டர் வந்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சரியா? அதான் அதனுடைய ஃபில்அப் பண்ண வேண்டியது. அடுத்தது 5 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ மீட்டர், 5000 மீட்டர். எவ்வளோ மீட்டர், 5000 மீட்டர். ஒரு மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் என அளவிடப்படுகிறது, ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர் என என்ன செய்யப்படுகிறது, அளவிடப்படுகிறது. 5 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம், 5000 மீட்டருக்கு என்னதாகும், சமமாகும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, அனலாஜி, ஒப்புமைப்படுத்தி தர்றது. சரியா? அதாவது பீம் பேலன்ஸ் சுகர் வந்து என்னது, சுகர் சர்க்கரை, அது வந்து என்ன எதனால் அளவிடப்படுகிறது, சர்க்கரை வந்து பொது தராசினால் அதனுடைய நிறைய என்ன செய்யப்படுகிறது, அளவிடப்படுகிறது. அதே போல் லைம் ஜூஸ் வந்து எதனால் அளவிடப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னால் தான், அதுக்கு தான் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறது. சுகர் வந்து பீம் பேலன்ஸ், என்ன பேலன்ஸ்னால் இது பண்ணப்படுகிறது, பீம் பேலன்ஸ்னால் என்ன செய்யப்படுகிறது, மெஷர் பண்ணப்படுகிறது. பொது தராசு, பீம் பேலன்ஸ். பொது தராசினால் என்ன செய்யப்படுகிறது, அளவிடப்படுகிறது. சரியா? அப்போ அதே போல் எலுமிச்சஞ்சாறு வந்து எப்படி எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னா,
கிராஜுவேட்டட் சிலிண்டர்ஸ். இதனால் அளவு ஜாடினால் எதனால் அளவிடப்படுகிறது? இவ்வளோ இத்தனை இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணுங்கிறது எதனால் அளவிடப்படுகிறது? அளவிடப்பட்ட சிலிண்டர்ஸ் அளவிடப்படுகிறது. எதனால் அளவிடப்படுகிறது? அளவு ஜாடினால் என்ன செய்யப்படுகிறது? அளவிடப்படுகிறது. அதே போல் ஹைட் ஆஃப் எ பர்சன். இப்போ நமக்குலாம் பிடி சார் நம்ம மெஷர் பண்ணும்போது சோரில் அளந்த ஒரு கம்பு இருக்கும். அந்த கம்பில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அளவுகள் வந்து சென்டிமீட்டர் என்ன செய்யப்பட்டிருக்கும்? மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு ஹைட் ஆஃப் எ பர்சன் இஸ் மெஷர்ட் பை என்னது? சென்டிமீட்டர். என்னது? சென்டிமீட்டர் யூனிட். சரியா? சென்டிமீட்டர். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய லென்த் ஆஃப் யுவர் ஷார்ப் அண்ட் பென்சில் லெட் அது எதனால் மெஷர் பண்ணப்படுது? லெட்டு வந்து மிக மிக ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும். அதை என்ன யூனிட்னால தான் மெஷர் பண்ண முடியும்? மில்லி மீட்டர். அதில் என்ன யூனிட் பயன்படுகிறது? மில்லி மீட்டர். சரியா? ஒரு மீட்டர் அளவிடப்படுகிறது. சரியா? மனிதனின் உயரம் சென்டிமீட்டரில் அளவிடப்படுகிறது. கூர்மையான பென்சிலினுடைய முனையினுடைய நீளம் வந்து எதனால் அளவிடப்படுகிறது? மில்லி மீட்டர் என்கிற அளவினால் என்ன செய்யப்படுகிறது? அளவிடப்படுகிறது. சரியா? அதே போல் பால் அது வந்து என்னது? பர்மன். பால் வந்து பர்மன். அதாவது காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் வந்து எதில் அளவிடப்படுகிறது? வெயிட்டில் என்ன செய்யப்படுகிறது? அளவிடப்படுகிறது. சரியா? பால் வந்து பர்மன். காய்கறிகள் வந்து எதில் அளவிடப்படுகிறது? எடையை கொண்டு என்ன செய்யப்படுகிறது? எடையினால் அளவிடப்படுகிறது. சரியா? மில்க் வால்யூம். வெஜிடபிள்ஸ் வந்து என்னது? வெயிட். சரியா? அடுத்தாப்புல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கு. அதில் லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் வந்து என்னது? லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் வந்து என்னது? கியூபிட். என்னது? கியூபிட்னா என்னது? முழம். கியூபிட்னா என்னது? முழம். லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் அது முழத்தில் என்ன செய்யப்படுகிறது? மெஷர் பண்ணப்படுறது. கொடுத்துருக்க அந்த மேட்ச்சில் கொடுத்துருக்கல அதுதான் சரியான ஆன்சர். அப்போ லென்த்துடைய எஸ்ஐ யூனிட் நமக்கு எல்லாத்துலேயுமே வருது. அதனால் நல்லா படிச்சுக்கணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து என்னது? மறக்கவே கூடாது. என்னது? மீட்டர். நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து என்னது? மீட்டர் ஆகும். அடுத்தாப்புல நானோங்கிறது வந்து என்னது? 10 to the power of -9. 10 to the power of என்னது? -9. 10 அடுக்கு -9 அடுக்கு தான் என்னது? நானோ ஆகும். சரியா? அடுத்தாப்புல எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் காலத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து என்னது? செகண்ட். என்னது? செகண்ட். காலத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னது? வினாடி ஆகும். சரியா? அடுத்தது கிலோ அப்படிங்கிறது 10 to the power of என்னது? 3. 10 to the power of கிலோ அப்படிங்கிறது 10 to the power of 3. கிலோ அப்படி என்பது எத்தனை? 10 அடுக்கு எத்தனை? 3 ஆகும். சரியா? அதை பார்த்து இது பண்ணிக்காங்க. அப்புறம் அடுத்தது கம்ப்ளீட் த கிவன் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அட்டவணை என்ன செய்ய சொல்லியிருக்கு? நிரப்ப சொல்லியிருக்கு. இப்போ அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வால்யூம் வந்து கன அளவு வந்து என்னது? மீட்டர் கியூப். வால்யூம் அப்படிங்கிறது என்ன? கியூப். மீட்டர் கியூப். சரிதானா? கன அளவு அப்படிங்கிறது என்னது? மீட்டரின் 3 அடுக்கு. சரி. அப்போ அடுத்தாப்புல மாஸினுடைய யூனிட் தான் என்னது? கிலோகிராம். என்னது? கிலோகிராம். சரியா? நிறையினுடைய அலகு தான் என்னது? கிலோகிராம். அடுத்தாப்புல நம்முடைய சுண்டு விரலினுடைய நீளம் வந்து என்னது? இதில் லென்த் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபிங்கர் வந்து சுண்டு விரல் வந்து லிட்டில் ஃபிங்கருடைய லென்த் வந்து எதனால் மெஷர் பண்ணப்படுகிறது? சென்டிமீட்டர்னால் என்ன செய்யப்படுகிறது? அளவிடப்படுகிறது சென்டிமீட்டரில். சரியா? அடுத்தாப்புல கிலோமீட்டரை மெஷர் பண்ணுறது எதை மெஷர் பண்ணுது? லாங் டிஸ்டன்ஸு. என்ன டிஸ்டன்ஸை? லாங் டிஸ்டன்ஸ். பெரிய தூரங்களை எது அளவிடுகிறது? கிலோமீட்டர் என்ன செய்கிறது? அளவிடுகிறது. சரியா? இப்படி பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, குழப்பி கொடுத்துருக்காங்க, இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? அதனுடைய இன்க்ரீஸிங் ஆர்டரில். சரி. இன்க்ரீஸிங்னா என்ன? இன்க்ரீஸிங் ஆர்டர்னா என்னது? ஸ்மால்லேருந்து இதோட தான் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி சொல்லுறது பார்த்தேன் அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்கு? 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் அண்ட் 1 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கு. இதில் இருக்கிறதுல மிக வெரி வெரி ஸ்மால் வந்து என்னது?
மில்லிமீட்டர். சரியா? அதான் இப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னது மில்லிமீட்டர். அது மில்லிமீட்டருக்கு அடுத்தது கொஞ்சம் பெருசு எது சென்டிமீட்டர். இது ஏற்கனவே நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு இது என்ன செய்தது இருந்தது. இப்போ எதுலேயும் கொடுத்துருக்காங்க அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட்லேயும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்த சென்டிமீட்டருக்கு அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டரோட கொஞ்சம் பெருசு வந்து என்னது மீட்டர். அப்புறம் மீட்டரை விட கொஞ்சம் லார்ஜானது என்னது கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர், 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், மீட்டர், அப்புறம் என்னது கிலோமீட்டர். சரியா? பின்வரும் அலகினை என்ன வரிசையில் எழுத சொல்லியிருக்கு ஏறு வரிசையில் என்ன சொல்லியிருக்கு எழுத சொல்லியிருக்கு. அது எப்படி கொடுத்துருக்கு மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர் கொடுத்துருக்கு. அதில் முதல்ல எது இருக்கிறதே சின்னது வந்து இதில் கொடுத்துருக்கிற சின்னது வந்து ஏறு வரிசை அப்படின்னா இதுலேருந்து சின்னதுலேருந்து அதோட பெருசு பெருசு பெருசாக அப்படியே என்ன செஞ்சுட்டே போயிட்டுருக்கு. முதல்ல சிறியது வரும். அது என்னது 1 மில்லிமீட்டர். மில்லிமீட்டருக்கு அடுத்தாப்பில் கொஞ்சம் பெருசு வந்து என்னது சென்டிமீட்டர். சென்டிமீட்டரோட கொஞ்சம் பெருசு என்னது மீட்டர். மீட்டரோட பெருசு வந்து என்னது கிலோமீட்டர். இதுதான் அந்த ஆர்டர். சரியா? இதுக்கு நல்லா என்ன செஞ்சுருக்காங்க இது பண்ணிக்காங்க. அடுத்தாப்புல இது அது இது நீங்கள் தான் பண்ணி இது பண்ணியிருக்கணும். அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு இது கொடுத்துருக்கல அந்த விளையாட்டு அந்த மாதிரி இதை அதை கரெக்டாக நீங்கள் அதில் என்ன செய்து கொள்ள வேண்டும் நிரப்பி கொள்ள வேண்டும். 10 to the power of -3 இஸ் எவ்வளவு 10 to the power of -3 வந்து என்னது 1 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர். சரி என்னது மில்லிமீட்டர். எஸ் யூனிட் ஆஃப் டைம் வந்து என்னது செகண்ட். என்னது செகண்ட். அடுத்தாப்புல கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் ஃபார் எ மெஷர்மெண்ட் லீட்ஸ் டு என்னது பேரலக்ஸ் எரர். என்ன எரர் பேரலக்ஸ். சரியா? பேரலக்ஸ் தோற்ற பிழை என்ன செய்ய உண்டு போகும். சரியா? பிழையை உண்டு பண்ணிக்கிறது பேரலக்ஸ். அப்புறம் இஸ் ஒன் வாட் ஏ கிளாக் ரீட்ஸ். எதை கிளாக் மூலமாக நம்ம எதை ரீட் பண்ணுறோம் டைம் இஸ் த ஒன் வாட் ஏ கிளாக் ரீட்ஸ். சரியா? டைம். அடுத்த நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து என்னது மாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் மாஸ் அப்படின்னா என்னது மாஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். சரியா? அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்னது அக்யூரேட். Accurate can be taken to get the final reading of the recordings of different of students for a single measurement. சரி அதான் accurate அப்படிங்கிறது. அடுத்தது வந்து எது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னது எது வந்து shows the distance covered by an automobile ஓடோமீட்டர். என்னது ஓடோமீட்டர் shows the distance covered by an automobile. சரியா? ஸ்பீடை காட்டக்கூடியது ஸ்பீடாமீட்டர். அதுபோல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இது பண்ணுறது வந்து என்னது ஓடோமீட்டர். என்னது ஓடோமீட்டர். அடுத்தது டெய்லர் வந்து எதை யூஸ் பண்ணுறாரு ஸ்டிச்சு கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறதுக்கு டேப் டு டேக். சரியா? டேப் வச்சுருப்பாங்க மெஷரிங் டேப். சரியா? டேப் டு டேக் மெஷர்மெண்ட் டு ஸ்டிச் ஏ கிளாத். அடுத்தது லிக்யூட்ஸ் ஆர் மெஷர்ட் வித் திஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி மூலமாக வந்து லிக்யூட் மெஷர் பண்ணப்படுகிறது லிக்டர் அப்படிங்கிற குவான்டிட்டி மூலமாக என்ன செய்யப்படுகிறது மெஷர் பண்ணப்படுகிறது. சரியா? இதை வந்து இந்த வார்த்தைகளை வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்க அதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும் அதில் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் தெரிந்தெடுத்து என்ன செய்ய வேண்டும் இந்த ஆன்சர்ஸை வந்து அதில் என்ன செய்யணும் வச்சு படம் போட்டு என்ன செய்யணும் இது பண்ணணும். சரியா? 10⁻³ என்பது என்னது மில்லிமீட்டர். அப்புறம் காலத்தின் அலகு என்னது வினாடி. அப்புறம் சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது என்னது பிழை. சரியா? தோற்றமாறு பிழை இல்லாட்டினா பிழை. அடுத்த கடிகாரம் காட்டுறது எதை காட்டுகிறது கடிகாரம் நேரத்தை என்ன செய்கிறது காட்டுகிறது. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளினுடைய அளவு வந்து என்னது நிறை. பல மாணவர்களின் பதிவுகளிலிருந்து கடைசியாக எடுக்கப்படும் ஒரு தனி அளவீடு என்ன அழைக்கப்படுகிறது சராசரி என்று என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது. சரியா? டேஸ் எது ஒரு அடிப்படை அளவு நீளம் என்பது ஒரு அடிப்படை அளவு. வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது வந்து என்னது ஓடோமீட்டர். சரியா? வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்துவது ஸ்பீடாமீட்டர் வேகமானி. இது வந்து என்னது ஓடோமீட்டர்.
அப்புறம் தையல்காரர் துணியை தைக்க அளவிட பயன்படுவது என்னது? நாடா. சரியா? அடுத்தது நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு வந்து என்னது? லிட்டர். சரியா? இது உங்களுக்கு ஒரு கட்ட மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் இந்த ஆன்சரை வச்சு என்ன செய்யணும், அந்த சுருக்கெழுத்துலாம் போட்டு இது பண்ணுற மாதிரி அந்த இதை என்ன செய்ய வேண்டும், அதை நீங்கள் அந்த படம் மாதிரி போட்டு என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டும். அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தாப்புல ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. ஓரிரு வார்த்தைகளில் என்னது? விடையளி. அப்படிங்கிறதுல வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? எஸ்ஐ சிஸ்டத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னது? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து நீங்கள் எந்த வகுப்புக்கு போனாலும் நீங்கள் நாளைக்கு ஜெனரல் நாலேஜ் வேறு டிஎன்பிசி எக்ஸாம்லாம் வருங்காலத்தில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதெல்லாம் இதில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். சரியா? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதாவது எஸ்ஐ என்பதனுடைய விரிவாக்கம் வந்து என்னது? பன்னாட்டு அலகுமுறை. என்னது? பன்னாட்டு அலகுமுறை. அப்புறம் நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் மாஸ். சரியா? மாஸை இப்போ அந்த ஒன்று தான் நமக்கு இந்த போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம மற்ற இதையும் படித்தோம். ஆனால் இந்த ஒன்று தான் நம்மளுடைய போர்ஷனில் உள்ளது. சரியா? நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் மெஷரிங் மாஸ் வந்து என்னது? பீம் பேலன்ஸ். என்ன பேலன்ஸ்? பீம் பேலன்ஸ். நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவி வந்து என்னது? பொது திராசு. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இருக்கிறதுல எது வந்து தனியாக இருக்குங்கிறத பார்த்து அதை தனியாக என்ன செய்யணும், எடுக்கணும். கிலோகிராம், மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இதில் எது வந்து ஆட் ஒன்? இதில் ஆட் ஒன் வந்து என்னது? கிலோகிராம். ஏன் மற்ற எல்லாம் வந்து எதை அளவிடக்கூடியது? லென்த்தை மெஷர், லென்த்துக்குரிய யூனிட்ஸ். சரியா? லென்த்தை இது பண்ணக்கூடியது. சரியா? ஆனால் இது மாத்திரம் கிலோகிராம் மாத்திரம் எதை மெஷர் பண்ணக்கூடியது? மாஸை என்ன செய்யக்கூடியது? மெஷர் பண்ணக்கூடியது. சரியா? மாஸுடைய யூனிட் ஆகும். சரியா? அதனால் கிலோகிராம்ங்கிறது தான் தனியானது. பொருந்தாத நிறைய அளவிட பயன்படும் ஒரு கருவி என்ன கருவி? பொது தராசு. அதை பொருந்தாதது தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கு. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு? கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நீனாமீட்டர். இதில் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர்லாம் எதற்கான அலகுகள்? நீளத்திற்கான அலகுகள். ஆனால் எது மாத்திரம்? கிலோகிராம் மாத்திரம் நிறைக்கான அலகாகும். அதனால் அதில் தனியாக இருக்கிறது எது மாத்திரம்தான்? கிலோகிராம் மாத்திரம் எப்படி இருக்கிறது? தனியாக இருக்கிறது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? மாஸினுடைய எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அது வந்து என்னது? கிலோகிராம். மாசினுடைய எஸ்ஐ யூனிட் வந்து என்னது? கிலோகிராம். நிறைய எஸ்ஐ அலகு என்னது? கிலோகிராம். சரியா? அடுத்தது வாட் இஸ் த டூ பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஏ மெஷர்மெண்ட்? மல்டிபிள். அப்புறம் இன்னொன்று வந்து என்னது? சப் மல்டிபிள். சரியா? மல்டிபிள் மற்றும் என்னது? சப் மல்டிபிள். அதான் பன்மடங்கு. அப்புறம் இன்னொன்று வந்து என்னது? துணை பன்மடங்குகள் ஆகும். சரியா? இதில் இது பண்ணியிருக்கோம். இந்த இதில் இன்றைக்கி இவ்வளோ இது வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ஓரிரு அடுத்தது வந்து என்னது? ஓரிரு வார்த்தைகளில் விடையெழி. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி பார்த்துக்காங்க. அளவீடு வரைகிறதுன்னு நம்ம ஏற்கனவே இதிலேயே பார்த்தோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயே பார்த்தோம் இல்லையா? குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்டு என்னது? மெஷர்மெண்ட் அப்படின்னு என்ன செஞ்சோம்? பார்த்தோம். சரியா? டிஃபைன் மெஷர்மெண்ட். த கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with some known quantities is known as measurement. சரி, 2 மார்க் கொஸ்டினில் கேட்கும்போது இப்படி தான் நீங்கள் ஆன்சர் என்ன செய்யணும், பண்ணணும். அதாவது த கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with some known quantities is known as வந்து என்னது? மெஷர்மெண்ட். அதாவது அளவீடுனா என்ன அப்படின்னா, தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது தான் என்ன அழைக்கப்படுகிறது? அளவீடு என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்னது? டிஃபைன் மாஸ். மாஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. மாஸ் இஸ் என்னது? மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் ஆப்ஜெக்ட். இதுவும் அதில் ஃபில் அப் த பிளாங்க்ஸில் இதில் பார்த்தோம். சரியா? நிறை என்ன வரைகிற அப்படின்னா என்னது? ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளினுடைய அளவு தான் என்னென்னு அழைக்கப்படுகிறது?
நிறை என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. சரியா? இப்போ அடுத்தது போல் அந்த ஒரு சம் அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்காங்க. அடுத்த 4th கொஸ்டின் வந்து என்னது, அளவுகோலில் அளவிடும்போது துல்லியமான அளவீடு பெற பின்பற்றப்படும் விதிமுறைகள் என்ன? என்ன விதிமுறைகள்லாம் எதை தவிர்த்து விட வேண்டும்? இடமாறு தோற்று பிழையை என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். அப்புறம் அளவீட்டை கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் துல்லியமான அளவீட்டை என்ன செய்யலாம், பெறலாம். சரியா? வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வித் ஸ்கேல் டு அவாய்ட் த பேரலக்ஸ் எரர்? அந்த தோற்றமாறு பிழை ஏற்படாதவாறு செங்குத்தாக வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை அளவிட வேண்டும். யுவர் ஐ must be exactly in front of vertically shows the point where the measurement has to be taken. சரி, அது நீங்கள் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் இதில் உள்ள டீட்டெயில் கொஸ்டின் அப்புறம் செகண்ட் லெசன் என்ன செய்வோம் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக என்ன செய்யுங்க. வாங்க, நன்றி.